ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஸ்ரீ லட்சுமி பாலா மூவி பார்க் இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீன் இருக்குங்க. ஸ்க்ரீன் 1, 2, 3 அப்படின்னு 3 ஸ்க்ரீன் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக போய் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வாங்கிக்கலாம். அவங்க பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புக் மை ஷோ ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம். இங்கே டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 130 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஒரு ரீசனபிளான ஃபேராக தான் இருக்குது. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசக்தி சினிமாஸ் பக்கத்துலேயே இருக்குங்க. சின்னதாக தான் இருக்கும், பட் தேட்டர் வைஸ் பார்க்கும்போது 3 ஸ்க்ரீன் இருக்குங்க. வாங்க இப்போது நம்ம ஸ்க்ரீன் 2 ரிவ்யூ பண்ண போகிறோம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம காலையில் 11:30 ஷோக்கு போனோம். கரெக்டாக 11 o'clock போயிட்டு அங்கேயே டிக்கெட் வாங்கிட்டேன். ஸோ 130 rupees சார்ஜ் பண்ணாங்க. பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பைக் பார்க்கிங் இருக்குது. அதை தாண்டி ஒரு 10 to 15 கார்ஸ் விடுற அளவு கார் பார்க்கிங் இங்கே இருக்குங்க. பைக்குக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கார்ஸுக்கெலாம் 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதை தாண்டி ஃப்ரண்ட்லேயும் ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸும் அங்கே இருக்குதுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம ஸ்க்ரீன் 2க்கு தான் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் தாங்க நடந்து போகணும். ஸோ ஸ்டெப்ஸு ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்கும், ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ் கிடையாது. ஸோ மேலே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற முக்கியமான காலிவுட் ஸ்டார்ஸ் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது மேலே வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி அது ஒரு போஸ்டர் மாதிரியே ஃபுல்லும் ஒட்டி வச்சுருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதை பார்க்க ஒரு ஐ கேட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம ஸ்க்ரீன் 2க்குள்ளே தாங்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீன் 2ல் தான் நம்மளோட படம் ஓடிட்டுருக்கு. ஸ்க்ரீன் 2 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லுமே ஒரு ப்ளூ தீம் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் தாங்க. சீட்ஸ் எல்லாமே நல்ல டீசெண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லெக் ரூம் ஓரளவு டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு ஏற்ற ஒரு சைஸ், அதாவது இந்த இடத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஸ்க்ரீனும் இருக்குது. ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. லைட்டாக கொஞ்சம் பிரைட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. தேட்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் சைஸுக்கு, அதாவது இந்த தேட்டருக்கு அந்த அக்காமடேஷன் 150+ சீட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற ஒரு ஸ்க்ரீன் தாங்க இது. ரொம்ப சின்னது அப்படின்னும் சொல்ல முடியாது. சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புஷ்பேக் தான், ஓரளவு டீசெண்டான புஷ்பேக் இருக்குது. பட் ஸ்லைடர் சீட்ஸ் கிடையாதுங்க, அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல டீசெண்டாகவே இருக்குது. சவுண்டு பொறுத்த வரைக்கும் இங்கே 7.1 சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. அதுவும் இந்த ஸ்க்ரீனுக்கு ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏசி எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஏசி போட்டுடுறாங்க. நான் போன ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. அதனால் ஏசி எஃபெக்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்நாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ்லேயே ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்குதுங்க. ஸோ வெஜ் பஃப்லாம் 40 rupeesக்கும், எக் பஃப் 50 rupeesக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி பாப்கார்ன், ஒரு சில ஜூஸஸ்லாமும் இருந்தது. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஸ்டேர்ஸ், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி கேன்லேயும் கிளாஸ் வச்சு நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடமும் அங்கே வச்சுருக்காங்க. லைட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ லைட் அது வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது தேட்டரோட ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன் 2ஓட ஓவர்வியூ தாங்க இது. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக தாங்க இருந்தது. நீங்கள் ஃபேமிலியோடு போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணியும் படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு தேட்டராக தான் இருக்குது. இந்த தேட்டர் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இந்த ஸ்க்ரீன் 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது படமும் சரி, அதை தாண்டி அந்த எஃபெக்ட்டும் சரி. ரெஸ்ட் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டான ஒரு ரெஸ்ட் ரூமாக தாங்க இருந்தது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் போன டைமில், அதாவது ரொம்ப க்ரௌடியாக இருந்ததுன்னா இந்த ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆகும். நான் போன ஷோ அந்தளவு கூட்டம் இல்லாதனால எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. அதேமாதிரி நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஸ்க்ரீன் 2 பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டிங் ரொம்ப பெரிய ப்ளஸ். அதை தாண்டி சவுண்ட் எஃபெக்ட்ஸ், ஏசி எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த லட்சுமி பாலா மூவி பார்க்கில் ஸ்க்ரீன் 2 எனக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுங்க. நீங்கள் லட்சுமி பாலா மூவி பார்க்கில் ஆல்ரெடி ஸ்க்ரீன் 2ல் படம் பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் 1 and 3 அதையும் கூட சீக்கிரம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம். இதே மாதிரி தேட்டர் vlogs நிறைய இன்னும் நம்ம சேனலில் வரப்போகுதுங்க வரும் நாட்களில். அதேமாதிரி எதனா தேட்டர்ஸ் உங்கள் ஏரியாவில் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.